த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கான ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். எப்போவுமே ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடோட ஹெம்லைனை தான் ஃபினிஷ் பண்ணுவோம். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 இன்ச் வித்தில் ஒரு ஸ்ட்ரிப் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் பீஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் என்ன அப்படின்னா எவ்வளோ இழுத்தாலும் அது வந்து இழுக்கவே வராது, அதுதான் ஸ்ட்ரெயிட் பீஸ். ஓகேவா, கட் பண்ணியிருக்கேன் 3 இன்ச் வித். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்போ இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டேன் அப்படின்னா இது எவ்வளோவில் இருக்கும், 1.5 இருக்கும். ஃபோல்டு பண்ணி இந்த ஓரத்தை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் பேக் பார்ட்டோட ஹெம்லைன் வந்து உங்களுக்கு சில பேருக்கு ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேக் பார்ட்டு லேசாக தூக்குன மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இதை நான் வந்து ஒரு தையல் போட்டுட்டேன்னா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பில் 1/4 இன்ச்சில் வரிசையாக இதை தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு நம்ம மடித்து தைக்கும்போது உங்களுக்கு இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொடுக்கும். ப்ளவுஸ் வந்து பின்னாடி தூக்குறது கண்ட்ரோல் ஆகும். நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இங்கே தைச்சிட்டேனா இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 1/4 இன்ச்சில் நீங்களும் தையல் போடுங்க. தையல் போட்டிங்க அப்படின்னாலே இதுவே ஸ்டிஃப் ஆயிடும். இதுக்கு பதிலாக நான் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்குவேனே அப்படின்னா அதை வச்சு அயன் பண்ணால் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பேக் சைடு தூக்குறது கண்ட்ரோல் ஆகும். வரிசையாக ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேனோ அதை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு. எப்படி இதை ராங் சைடுன்னு சொல்கிறேன், ஏன்னா ராங் சைடு தான் நம்ம மார்க் பண்ணோம். ஓகேவா, இதை ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோட வித்து 3 இன்ச் சொன்னேன்ல ஓப்பனில் இருக்கும்போது லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்கும் போது அப்போ தான் இந்த பக்கம் நம்மளுக்கு கம்மியாக வராமல் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது ரா எட்ஜ். ஓகேவா, இது இதோட ரா எட்ஜ். இங்கே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஃபோல்டிங்கில் இருக்க சைடு வந்து நான் ப்ளவுஸோட ஷோல்டர் சைடு பார்த்த மாதிரி இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ரா எட்ஜையும் மேட்ச் பண்ணுறேன். ப்ளவுஸோட ரைட் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்குறது ரைட் சைடு. ஓகேவா, ஸோ கொஞ்சம் எக்ஸாக்டாக இப்படி வச்சு தைக்காதீங்க. வச்சு தைச்சிங்கன்னா இப்படி திருப்பும் போது இது இப்படி இருக்கும், இப்படி உள்ளே இருக்கும், இப்படி உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் இப்படி வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எக்ஸஸ் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா இப்படி வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா 0.5 ஸ்டிச் பண்ணணும். அதாவது 1/2 இன்ச்சில் நேராக தையல் போட்டுட்டு வரணும். தையல் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தையல் வந்து நல்லா நெருக்கமான தையல் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக லாங் ஸ்டிச்சில் வச்சுருக்கேன். தையல் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் லாக் ஆகிட்டு நிற்கும், கலண்டு வராது. இப்போ இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, இதை வந்து மிஷினோட நீடில் இந்த பக்கம் இருக்கா, இதை பார்த்த மாதிரி திருப்புறேன். அப்படி திருப்பும்போது இந்த தச்ச இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த சைடே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதை திருப்பிடக்கூடாது, இதுவும் இந்த பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கணும். இப்போது ஸ்டிச் பண்ணுறேன். எங்கே ஸ்டிச் பண்ணணும் தெரியுமா, இந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதோட கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். தையல் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் போய் விழுகவே கூடாது. இந்த வெள்ளை கலர் ஃபேப்ரிக்கோட கார்னரில் தான் இருக்கணும் தையல். ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும்னு ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஜூலைக்குள்ளே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 சப்ஸ்கிரைபராக வர்றாங்க அப்படின்னாக்க
இன்டர்நேஷ்னல் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுற ஏதாச்சும் ஒரு அவுட்ஃபிட் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக சொல்லி தருவேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்னோடய சேனலை. ஓகே, இப்போ வந்து இது வந்து ராங் சைடு இப்போ என்னை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ராங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜ் இல்லை, இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற அந்த பார்ட். இது என்ன பண்ணுறேன்னா இப்படியே திருப்புறேன். திருப்பும்போது நீங்கள் தைச்சிங்க இல்லையா, இப்போது ஒரு டாப் ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, அது இந்த ஓரத்தில் இருக்கும். இப்படி நீங்கள் திருப்பும்போது அது இந்த ஓரத்தில் இருக்கும். ஓகே, நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. முடிஞ்சால் எந்திரிச்சு போயிட்டு அயன் பண்ணிவிட்டு கூட வாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிச்சதுக்கு அப்புறமும் அயன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் இன்னுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எங்கே தப்பேன் அப்படின்னா இப்போவும் இந்த ஒயிட் கலர் எங்கே முடியுதோ அதோட ஓரத்தில் தான் தையல் போடுவேன். ஓகே, கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலர் துணியில் மட்டும்தான் தையல் இருக்கணும். ஓகே, இது ராங் சைடு. இப்போ ரைட் சைடு திருப்பி பார்க்கலாமா? இது ரைட் சைடு. ஓகேவா, இப்போ ரைட் சைடு நான் திருப்பிட்டேன். நான் இப்போ ராங் சைடே வச்சு ட்ரிம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்றது தெரியலை. ஆனால் இதுவே நான் ரைட் சைடு திருப்பிட்டேன் அப்படின்னு வைங்களேன், தெரியுதா நான் எங்கே ட்ரிம் பண்ணணுன்றது. இங்கே இது வந்து எனக்கு ஒரு கைட்லைன் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் ட்ரிம் பண்ணும்போது நான் ரைட் சைடு திருப்பி வச்சு இந்த எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போது பேக்கில் நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா, அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னுடைய நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருந்த சென்டர் க்ரீஸ் லைன் இங்கே எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரா எட்ஜ் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த க்ரீஸ் லைன் மேலே வைக்கிறேன். வச்சா எனக்கு இங்கே ஷோல்டரும் அழகாக டபுளாக ஃபோல்ட் ஆகிருக்கு. நீங்களும் நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதே ஃபினிஷிங் தான் உங்களுக்கும் வரும். ஓகேவா, இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ரீஸ் லைன் வந்துருக்குல்ல, இங்கே தான் நான் டாட் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை இந்த க்ரீஸ் லைன் மேலே கொண்டுட்டு வந்து படுற மாதிரி வைக்கிறேன். வைக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து எனக்கு அழகாக இப்படி டபுளாக ஃபோல்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை இப்படி தேய்ச்சி விடுறேன். இப்போ என்னென்னா எனக்கு ஒரு க்ரீஸ் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் இந்த சைடு நான் டாட் பிடிக்க போகிறேன். இப்போ டாட் எவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்னாக்க 0.5 ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் மட்டும் பிடிங்க. ப்ளவுஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் இதை வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு எப்போவுமே 1/4 இன்ச்சு மட்டும் பேக்கில் பிடிங்க, அது போதுமானதாக இருக்கும். அதாவது டோட்டலாக 1/2 இன்ச். இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த க்ரீஸ் லைனில் நடுவில் வச்சுட்டேன் நம்பரை. இந்த பக்கமும் 1/4 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதை என்னோடய டாட் லெக்ஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். எவ்வளோ தூரம் இந்த லென்த்து போகலாம் அப்படின்னா 4 இன்ச்சுக்கு. டாட்டோட லென்த்து 4 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, மார்க் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து மேலே இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறேன். சென்டரில் இந்த லைனை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். மேபி அது தெரியாமல் இருந்தால் இப்போ தெரியும். ஓகே, இப்போ இந்த பக்கம் இந்த 1/4 இன்ச்சிலேருந்து மேலே இங்கே போய் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை வரைஞ்சி இப்போ தைக்கிறேன்னா இந்த பக்கம் வரையாமல் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும்.
இது ஸ்டெப் நம்பர் 2. ஃபஸ்ட்டு ஹெம் லைனை தைச்சிட்டோம். இப்போ பேக் டாட்டை பிடிக்கிறோம். வரைஞ்சதுக்கு மேலே தைச்சிட்டு வருவேன். பேக் ஸ்டிச் போட்டு தான் தைக்கணும். வரைஞ்சதுக்கு மேலே வர்றேன். இங்கே பேக் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே வெளியில் வந்துடுங்க. ஆனால் கட் பண்ணும்போது த்ரெட்டை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. ஓகேவா? ஓரமாக கட் பண்ணிடக்கூடாது. இங்கே வேணால் நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா பேக் ஸ்டிச் போட்டிருக்கோம். இங்கே போடாததுனால ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க. இப்போது வரையாமல் எப்படி இதை கரெக்டாக தைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டை எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு மார்க் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, பாபின்லேருந்து ஊசிலேருந்து வர்ற அந்த 2 த்ரெட்டையுமே இப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். நான் கீழே மார்க் பண்ணியிருக்கிறதுல அங்கே கொண்டு போய் ஃபுட்ரை வச்சுட்டேன். இப்போ அந்த த்ரெட்டை இழுத்துட்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல இப்படி கொண்டாந்து கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது இங்கேருந்து வருது, இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வருவேன். அப்படியே இந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு வரைஞ்சி கொடுத்ததுக்கு மேலேயே தைச்சிக்கிட்டு வந்த மாதிரியான ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். தெரியுதா? த்ரெட்டு மேலேயே தைச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். பேக் சைடு நம்ம முடிச்சிட்டோம். இது அயர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டாட் இன்டேக் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சைடு சீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு சீமை பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். இந்த சைடு இந்த டாட் இன்டேக் இந்த பக்கம் இந்த சைடு சீமை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சு நல்லா ஒரு அயர்ன் கொடுத்துருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இதை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பக்கமும் உங்களை பார்த்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி ராங் சைடு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா அப்படின்றத இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்பை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ரெண்டையுமே இப்படி ஒரே சைடு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்க போகிறது ராங் சைடு தான் தைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டாட், இதுக்கு பேர் வெயிஸ்ட் டாட், மெயின் டாட், அப்பெக்ஸ் டாட், அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அழகாக நான் அப்படி ஹோல்டு பண்ணிட்டேன். வரைஞ்சதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜூன் 20 சனிக்கிழமை என்னோட பிரின்சஸ் கட் A-லைன் கமீஸ் வந்து லைவ் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. ஒருவேளை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ உங்களை ரீச் ஆகும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளாக இருக்கும், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு என்னோடய டீம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டாட் இங்கே பிடிச்சாச்சு. இது வந்து 2வது டாட், இது சென்டர் ஃப்ரண்ட் டாட். இந்த சைடு தான் ஹூக் லூப் வைப்போம் இல்லையா, அந்த சைடு இதுக்கு பேர் சென்டர் ஃப்ரண்ட் டாட். அதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வரைஞ்சதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போகக்கூடாது. தைக்கும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் வரைஞ்சது மேலேயே. இப்போ ஃபைனலாக நம்ம பிடிக்க போகிறது ஆர்ம் ஹோல் டாட். இதுதான் ஸ்லீவோட ஆர்ம் ஹோல். ஓகேவா, இந்த டாட்டை இப்போ பிடிக்க போகிறோம். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் டாட்டை பிடிக்கணும். ஒருவேளை ஆர்ம் ஹோல் நீங்கள் மார்க் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் தைச்சதுக்கப்புறம் தெரியுதா, இங்கே ஒன்று இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த 2 லைனையும் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கூட்டிகிட்டு போகும்.
எங்கே தைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கால் இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா. சேம் கலர் த்ரெட் போடாமல் வேறு கலரில் நான் தைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பாருங்கள் இதோட கப் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா? உள்ள என்னோட கையே இப்படி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். கப் ஷேப் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். பாடியில் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த ஷேப்பு இது கொடுக்கும். இப்போ இதை தைச்சாச்சா, இதை இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வேஸ்ட் டாட், பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. என் கூட சேர்ந்து நீங்கள் நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஓகே, ரெண்டாவதாக சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு பிடிக்கிறேன். மூணாவதாக ஆர்ம் ஹோல் டாட்டு பிடிக்கிறேன். ஒரு நேரடியாக இந்த வீடியோவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் இதோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. பார்ட் 1ல் மெஷர்மெண்ட் இருக்குது, பார்ட் 2ல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பார்ட் 3ல் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு இருக்குது. இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ பார்ட் 4. பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கப் ஷேப் வந்து நல்ல நீட்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக கேமரா இந்த ஆங்கிளில் இப்படி வச்சு நான் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்படியே ஒரு மவுண்டெயின் மாதிரி இது போகிறது. ஸோ டாப் வியூ அப்படின்றதுனால இது அந்தளவுக்கு தெரியலை. இப்போ தச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஏரியாவையும் நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக தைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த டாட் எனக்கு கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. ஆனால் 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸஸ் வந்திருக்கா. இந்த பார்ட்டை விட இந்த பார்ட்டு ஒரு 0.1 1/4 இன்ச்சுக்குள்ள 0.1 எக்ஸஸ் இருக்குது. இதை பார்க்காம செக் பண்ணாமல் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் எப்படின்னு தெரியுமா, இப்படி இருக்கும். இல்லைன்னா கீழே மேட்ச் ஆகாமல் அப் அண்ட் டவுன் வரும். அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அதை தச்சு முடித்த கையோட செக் பண்ணுங்கள். ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதை மறுபடியும் இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இங்கே லைட்டாக இந்த இடத்த மட்டும் மேட்ச் பண்ணி இங்கேயே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 2 தையல் தான். அப்புறம் கொண்டாந்து அதிலே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஆயிடுச்சு. டாட்டும் கரெக்டாக இருக்குது. 2 லென்த்துமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போது நல்ல பக்கமும் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பெல்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு உண்டான பெல்ட்டு, இதுக்கு உள்ள பெல்ட்டு. சின்ன பார்ட்டாக இருக்கிறது ஹூக் அண்ட் லூப் சைடு, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது சைட் சீம் சைடு. ஓகே, மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
0.5 கம்மி பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அப்போ சின்னதாக இருக்கிறது ஹூக் அண்ட் லூப் சைடு, லென்த்தியாக இருக்கிறது சைடு சீம் சைடு. இந்த மேட்ச் பண்ணிவிடுங்க. இப்படி மேட்ச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்படியும் தைக்கலாம் அப்படின்னா, இந்த 2 பீஸ் இருக்குதுல்ல, ஓகேவா, இந்த 2 பீஸை இந்த மாதிரி, இது நல்ல பக்கம், ஓகேவா, இதுவும் நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இப்போ இந்த ராயஜையும் நான் மேட்ச் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், பெல்ட் பார்ட்டை இப்படி தூக்கி போடுறேன். பெல்ட்டோட ஹெம்லைன், அதாவது டவுன் ஃபோல்டு மடிச்சு தப்போம் இல்லையா, அது ஷோல்டரை பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி வச்சு இப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பி இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, மேலேயும் கீழேயும் வந்து நடுவில் இந்த ராயட்ஜே தெரியாத மாதிரி இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்புறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நீங்கள் இங்கே தைச்ச இந்த ராயட்ஜு இங்கே தெரியும். ஓகே, அப்படியே தைச்சி திருப்புறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தடில் தைக்கிறீங்க அப்படின்னா 2 சைடுமே ராயட்ஜு தெரியாது, கன்சீல் ஆகிட்டுருக்கும் அந்த ஸ்டிச். அதை எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2 பீஸ் ஆகிடுச்சா, என்ன பண்ணுறேன்னா இதை இப்படி கொடுத்துட்டேன். இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ராயட்ஜை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த ராயட்ஜையும் இப்படி, இது எல்லா ராயட்ஜும் ஒன்றா இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த டவுன் ஃபோல்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே இப்படி கீழே திருப்பிடுங்க. ஓகே, அதாவது பெல்ட் பார்ட் இப்படி இருக்குது. இந்த 2 பெல்ட் பார்ட்டுக்கு நடுவில் இதுதான் பாடியில் ஜாயின் ஆகிற ஏரியா. இது 2க்கு நடுவில் இந்த பாடி ஜாயின் ஆகிறது அப்படி கொண்டுட்டு வந்து வைக்கிறேன். வச்சு இதுக்கு மேலே இதை வச்சிடுறேன். இதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேவா, ஸ்டிச் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஹூக் சைடு இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போகணும். ஓகே, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு சைடு வந்து நம்ம தைக்கும் போது நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு தைக்கும் போது ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தைக்கும் போது ராங் சைடு தான் என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அது எல்லா ராயட்ஜையும் நான் மேட்ச் பண்ணுறேன் ஒன்றா இருக்கிற மாதிரி. நான் மேட்ச் பண்ணும்போது இங்கே சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி இந்த பெல்ட் பார்ட் பீஸ் வந்து இங்கே வெளியில் போயிருக்கு. ஓகேவா, தெரியுதா? இப்போ தெளிவாக தெரியுது. சின்னதாக போயிருக்கா, அதை அப்புறம் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 0.5 ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம 0.5 தான் பெல்ட் பார்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்படி தைச்சிக்கிட்டு வரும்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, டாட் இன்டேக்கு, அதை இப்படி மடித்து கொடுத்துருங்க. எந்த பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும், இது சைடு சீம் சைடு பார்த்துருக்கு. இப்படி வச்சு இப்படி மடிச்சிடாதீங்க. ஹூக் சைடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, சைடு சீம் சைடு பார்த்த மாதிரி திருப்பி வச்சு இதை இப்படி மடிச்சிடுங்க. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் இன்னொரு பார்ட்டு தைக்கும் போது சொல்கிறேன். மறக்காமல் தைக்கும்போது 3 லேயரையும் சேர்த்து வச்சு தான் தைச்சிக்கிட்டு வர்றீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே கீழே முன்ன பின்னையெல்லாம் இருக்கக்கூடாது. 2மே கோடு போட்ட மாதிரி ஒரே லைன், 3 லேயருமே கோடு போட்ட மாதிரி ஒரே லைனில் இருக்கணும். அப்படி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அப்போ தான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கர்வாக தானே இதை கட் பண்ணோம், அதனால் இது திரும்பி கொடுக்கும்போது ஒரு சுருக்கம் கொடுக்கும். அது கொடுக்காம இருக்கிறதுக்காக இங்கே அந்த கர்வ் பாயிண்ட் எங்கேயெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அங்கேயெல்லாம் நாட்ச் கொடுத்து தான் நீங்கள் திருப்பணும். ஓகே, இந்த மாதிரி நாட்ச் கொடுத்துட்டேன். ஆனால் இதை நான் திருப்ப போகிறதில்ல, எப்படி தைச்சனோ அப்படியே இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா,
இந்த ஷோல்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை மெதுவாக இப்படியே சுற்றிக்கிட்டு வர்றேன். மேலேயும் கீழேயும் பெல்ட் பார்ட் இருக்குது, அது ரெண்டுக்கும் நடுவில் சுற்றிக்கிட்டு வர்றேன். அப்படியே சுற்றிட்டு ரெண்டோட ரா எட்ஜையும் இப்படி மேட்ச் பண்ணிடுறேன். தெரியுதா? மேட்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஹூக் அண்ட் லூப் சைடு இருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். அந்த பக்கம் இருந்து தான் தைக்கணும், அதை மறந்துடாதீங்க. மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மெத்தடில் 100% ப்ளவுஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் வெளியில் துணி வாங்கியே தைச்சி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த ரோலுக்கு உள்ளே இருக்குது நம்மளுக்கு. இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம். பெல்ட் பார்ட் இங்கே பாருங்கள், இது ராங் சைடு. ராங் சைடும் நம்மளுக்கு தையல் வெளியில் தெரியலை, ரைட் சைடும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. ஓகே, நீட்டாக வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த சைட் தைக்க போகிறோம். இந்த டாட் இன்டேக்கில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன தெரியுமா? இந்த டாட் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்க, அதை அப்படியே உள்பக்கமாக மடக்குங்க. இந்த ரா எட்ஜை உள்பக்கமாக மடக்கி இப்படி ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் தைக்கும் போது திருப்பி விடணுன்ற அவசியமே இல்லை. தெரியுதா? இந்த டாட்டு இப்படி நீங்கள் வந்து தைக்கும் போது எப்படி தைப்பீங்க? இந்த பக்கமாக திருப்பி வச்சு தைப்பீங்களா? பாருங்கள், இதை மடக்கி விடணுன்னு அவசியமே இல்லை, ஏன்னா அது மேலே தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் இப்படி பேசாமல் இப்படி தைச்சிக்கிட்டு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதை அளவெடுத்து தைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, டாட் இன்டேக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த பக்கம் என்ன பண்ணணும், சேம் அதே தான் இந்த சைடும் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹூக் அண்ட் லூப் சைடு இங்கே இருக்குது, அதுக்கு நேராக என்ன இருக்கணும், சின்ன பார்ட்டாக இருக்குது அதுக்கு நேராக இருக்கணும், பெரிய பார்ட்டு சைடு சீம் சைடு இருக்கணும். இதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஹூக் சைட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். 3 ரா எட்ஜையும் மேட்ச் பண்ணுறேன். இதை நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா புரியாது. நான் என்ன செஞ்சேனோ அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் இப்போ அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பாயிண்ட் 5ல் தைக்கணும். ஸோ 0.5 வரைக்கும் இப்படி இருக்கணும். இங்கே தைக்க ஆரம்பிக்கிற இடத்துலையே 3 லேயரும் ஒன்றா இருக்கணும், சேமாக இருக்கணும். ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் தான் மிச்சம் 2 லேயர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. தைக்க ஆரம்பிக்கும் போதே 3 லேயரும் ஒரே இடத்துல இருக்கணும். டாட் இன்டேக்கு சைடு சீமை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சைடு தைக்கும் போது பாருங்கள், நல்ல பக்கம்தான் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பட்டி பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்ட்ராவும் வரலை பத்தாமையும் போகலை, கரெக்டாக வந்துச்சா? அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட அற்புதமே, அதுதான். இப்போ இதை சுற்றிக்கிறேன்.
2 பீஸ்க்கு நடுவில் இதை கொண்டாந்து வைக்கிறேன். திரும்ப ரா எட்ஜை மேட்ச் பண்ணுறேன். ஹூக் அண்ட் லூப் சைடிலிருந்து கீழே ஹெம்லைனை மேட்ச் பண்ணிக்கிறேன். தைக்கும் போது கவனமாக தைங்க. அதை 0.5ல் தைச்சிட்டு இதை 0.3 இல்லை 0.6ல் அந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா சைட் சீம் நம்மளுக்கு அடி வாங்கும், அப் அண்ட் டவுன் வந்துடும். திருப்பிக்கலாம். இது இந்த பக்கம் எடுக்கிறத விட ஹூக் அண்ட் லூப் சைடு அந்த கேப் வழியாக எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா, முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஓவர். இப்போ நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த சைடு ஹூக்கு, இந்த சைடு லூப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகைன் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கரெக்டாக இல்லைனா கூட நம்மளால் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும், வர்றதா இருந்தாலும் அதுக்கு மேலே வராது. ஈக்குவலாக இருக்குது, ஒரு புள்ளி கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக இருக்குது. இங்கே எனக்கு எக்ஸ்ட்ராஸ் நீட்டிகிட்டு இருந்தது, அதை தான் நான் கட் பண்ணுறேன். தெரியுதா, இந்த எக்ஸ்ட்ராஸ் தான் கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராஸ்னால் அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் தைச்சிட்டு தான் அதை கட் பண்ணுவேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹூக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி இது வந்து 2 இன்ச் வித்தில் அதை நான் எடுத்திருக்கேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை விட மேலே ஒரு 1 இன்ச் கீழே ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். கம்மியாக கட் பண்ணிட மட்டும் செஞ்சிடாதீங்க. இப்போ அந்த கட் பண்ண 2 இன்ச் அந்த விட்டு இருக்கிற ஸ்ட்ரிப்பை இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதை என்ன பண்ணலாம், நான் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணால் 1 இன்ச் ஆகிடும். கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டு பண்ண பீஸ் என்ன பண்ணுறேன், ஒருவேளை பிகினராக இருக்கீங்கன்னா அந்த ஃபோல்டு பண்ணதை ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோல்டு பண்ணியிருக்கிறத ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை பண்ணிக்கோங்க. இந்த டாட் இன்டேக் இருக்கு இல்லையா, சென்டர் ஃப்ரண்ட்டோட டாட் இன்டேக் அது கீழே பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாட் இருக்கிற சைடு தான் இதை தைக்கணும், இந்த பிளைனாக இருக்கிற சைடு தைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த தப்பு நடக்கிறதுக்கு 200% வாய்ப்பு இருக்குது. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டாட்டு பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த டாட் எங்கே, நெக்கும் ஆம் ஹோலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் இந்த சென்ட்ரல் ஃப்ரண்ட் டாட் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த ஹூக் பட்டியை ஸ்டிச் பண்ணணும். இந்த டாட் இன்டேக்கு கீழே பார்த்த மாதிரி வச்சிடணும் நீங்கள் தைக்கும்போது. ஓகே, நம்ம இங்கே ஒரு கட் கொடுத்தோம் கரெக்டாக, ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம அதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இங்கே ஓப்பனில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் கொடுத்தனால எனக்கு ஞாபகம் இல்லை, வெளியில் வந்த மாதிரி தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மறந்துட்டுருக்கேன், இப்போ ஞாபகம் வந்தது. இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இது நெக்கு. ஓகேவா, இது நெக்கு, இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஏரியா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் இப்படி இருக்கா, இங்கே நெக்கு இப்படி இருக்கா, இதுக்கு கீழே நம்ம இங்கே டாட் வரைஞ்சிருக்கிறோமா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 0.5 அதாவது இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 0.5 இந்த நெக்கோட எண்டிலேருந்து 2 இன்ச் கீழே, இங்கே 2 இன்ச்சு, இங்கே 0.5, இங்கே ஒரு கிராஸ் கட்டு கொடுக்கணும். இந்த கட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு நான் மறந்துட்டுருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கை பார்க்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இதை மிஸ் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. இதை பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ஹூக்கில் உங்களுக்கு லூஸ் வராது, இல்லைனா லூஸ் வந்துடும். ஓகே, இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபேப்ரிக்கில் ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்றா மேட்ச் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட் டேப் எடுத்து
0.5 மார்க் பண்ணிட்டேன். மேலேருந்து கீழே 2 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஸ்கேல் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அது சின்ன இடமா தான் இருக்குது, நான் கையிலே பண்ணிடுவேன்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ 2 ஃபேப்ரிக்கையும் ஒன்றா மேட்ச் பண்ணுறேன். எங்கேயுமே அன்ஈவன் இல்லாமல் ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த வரைஞ்சதுக்கு மேலே கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ இப்படி தைச்சி இப்படி தான் வரணும். ஓகேவா? இப்படியே நேராக தைச்சிக்கிட்டு வரக்கூடாது. என்னோடய தையல் எப்படி போகணும், இப்போ நான் தைக்க போகிற தையல் காட்டுறேன். 1/4 இன்ச்சில் தான் தைக்க போகிறோம். ஓகேவா? 1/4 இன்ச்சில் இங்கேருந்து இப்படி வந்து அப்புறம் இங்கேருந்து 1/4 இன்ச்சில் இப்படி ஒட்டிக்கிட்டு போகலை. நான் அந்த ஷேப் எப்படி வருதோ அந்த ஷேப் படியே தைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்றது தான் உங்களை காட்டுறேன். எப்படி நம்ம தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதில் சொல்லி காட்டுறேன். இங்கே இந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணுவோம், தைக்கும் போது மறந்துட்டு இப்படி நேராக தைச்சிருவோம். இப்படி நேராக தைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஹூக் மாட்டிடுவீங்க, ஆனால் இங்கே ஒரு ஓப்பன் வரும். இதில் நேராக தைச்சிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. அதனால் மறக்காதீங்க, இப்படி தான் தைச்சிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது இப்படி போய் இப்படி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் பாடியில் உங்களுக்கு அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ராயஜை மேட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் எப்படி போகுதோ எப்படி இருக்கோ பாருங்கள், அதுக்கு மாதிரியே மேட்ச் பண்ணியிருக்கேன். கால் இன்ச்சில் தான் தைக்கிறேன். நீடியில் உள்ளே நிறுத்திட்டு திருப்பிக்கிறேன். கீழே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். 2 ஆப்ஷன். 1, இதை இப்படியே கீழே திருப்பிடலாம், இதே கீழே திருப்பி தைக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இதை மட்டும் தனியாக அப்படி மேலே மடித்து ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டுமே ரிசல்ட் ஒன்று தான். அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சில் தைக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் ஹூக் மாட்டும் போது லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை தைக்கும் போது 0.5 தைச்சிக்கணும், அடுத்த ப்ளவுஸை தைக்கும் போது. ஓகே, 1/4 இன்ச்லேயே தைங்க பெட்டர். உங்களுக்கு 1/4 இன்ச்சில் தைக்கிறது லூஸாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி தைக்கணும், 0.5 தைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு திருப்ப போகிறோம், அதனால் இதில் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு கொடுத்துக்கிறேன். அந்த இப்படி வந்து இப்படி போகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கிட்டேன். தையலில் படாமல், தையலையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, ஓட்டை விழுந்துடும். நல்லா அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹூக் உங்களுக்கு லூஸும் வராது. நீங்கள் குனிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபாலே ஆகாது, உங்கள் பாடியாக அது இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது. இப்போ ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறேன், மேலே நான் ராயட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே நெக்கை இன்னும் ஃபினிஷ் பண்ணல இல்லையா, அதை பண்ணும்போது இதை நான் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் ராயட்ஜை அப்படியே தான் இருக்குது, கீழே மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரேன். மடக்குங்க, அதுவே மடங்கிடும். ஏன்னா நம்ம டாப் ஸ்டிச்சிங்கை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மடங்கி கொடுத்துரும். இப்படி மடக்கும் போது நீங்கள் போட்ட தையல் இந்த ஓரத்தில் மேலே இருக்கணும், தெரியணும், இப்படி மேலே இந்த மாதிரி மடக்கணும். ஓகே, கீழே அது ஓப்பனில் இருக்கும்ல, அதனால் அதில் ஒரு தையலை போட்டு அப்படியே இப்படி திருப்புறேன். இந்த டாட் இன்டேக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கணும்.
இப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிடலான்னு பண்ணக்கூடாது. எப்படி பிரியாணிக்கு வெங்காயம் ப்ரௌனாக வதங்கணுமோ, வதங்குறது முக்கியமோ, அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற எல்லா டிப்பும் ரொம்ப முக்கியம். இப்போது நல்ல பக்கம் உங்களை பார்த்த மாதிரி திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரிம் பண்ணணும் எக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த பக்கம் வச்சுக்கிட்டே ட்ரிம் பண்ணிடக்கூடாது. ராங் சைடு வச்சுக்கிட்டே ரைட் சைடு திருப்பி வச்சு தான் ட்ரிம் பண்ணணும். ஓகே, அப்போ தான் அந்த நெக்கு போகிற ஃப்ளோவிலே நம்மளால் ட்ரிம் பண்ண முடியும். இப்போ ஹூக் அண்ட் லூப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹூக்கு. இது இதை சொல்ல மறந்துட்டேன்ல, இது உங்கள் பாடியில் ரைட் சைடு பிளேஸ் ஆகுறது. நான் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா இது என்னோடய ரைட் ஹேண்ட். ரைட் பாடியில் பிளேஸ் ஆகுறதுல தான் என்ன இருக்கணும், ஹூக்கு இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். ஜென்ஸ் டெய்லர்கிட்டே தைக்க கொடுத்து பழகினவங்களுக்கு அப்படியே உல்ட்டாவாக தான் போடுவாங்க. ஏன்னா ஜென்ஸ் அவுட்ஃபிட்டில் இது உல்ட்டாவாக இருக்கும். ஓகேவா? அதனால் அவங்க அவுட்ஃபிட்டு மாதிரியே தச்சு கொடுத்து அவங்க பழகிட்டதுனால இதுதான் கம்ஃபர்டபுள், இதுதான் கரெக்டுன்னு நினச்சி போட்டுக்கிட்டுருப்பீங்க. இல்லை, நமக்கு ரைட் சைடில் தான் ஹூக் வரணும், லெஃப்ட் சைடில் லூப் வரணும். ஓகேவா? இது லெஃப்ட் சைடு பார்ட்டில் உள்ளது. இதை தைக்கும் போது எப்படி தைக்க முடியும் அப்படின்னா, ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இது ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருந்துச்சா, இது ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். 2.5ல் ஒரு ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருந்தேன். என்ன இருக்குது, இது ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. டாட் இன்டேக்கு கீழே டவுனில் இருக்குது. இது ஓப்பன்லேயே தான் வைக்கணும். இதை ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இது ஓப்பனில் தான் இருக்கணும். இப்போ தெரியும் பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் எப்படி ஃப்ளோவில் போகுதோ அதே ஃப்ளோவில் இதை வைக்கிறேன். ரெண்டோட ரா எட்ஜும் அப்படியே கோடு போட்ட மாதிரி இருக்கணும். அப்படி போய் மேட்ச் ஆகி இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. தைக்கும்போது பார்த்து கவனமாக பொறுமையாக தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செதறவே கூடாது, கவனம். வேறு எந்த வேலையும் யோசிக்கவே கூடாது தைக்கிறீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் நம்ம ஆல்ரெடி டவுன் ஃபோல்டை ஃபினிஷ் பண்ணிட்டதுனால இதோட டவுன் ஃபோல்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலேயும் மடிச்சுக்கலாம், கீழேயும் மடிச்சுக்கலாம். இப்போது ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்ப போகிறோம். இப்போ டாப் ஸ்டிச் போடணுமான்னு கேட்டால் போடக்கூடாது, போடவே கூடாது. ஓகே, நல்லா ஆனால் தேய்ச்சி விட்டுருங்க. உங்கள் விரல் வச்சோ இல்லை பாபின் கேஸ் வச்சோ நல்லா இதை தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இப்போ இந்த ஃபோல்டு பண்ண இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை கொண்டாந்து எங்கே வைக்கணும்னா, இப்போ நீங்கள் தைச்ச தையல் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தையலை கவர் பண்ணுற மாதிரி இதை கொண்டுட்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்படி ப்ளேஸ் பண்ணி கீழே அந்த ஓப்பனில் இருக்கு இல்லையா, அதை தைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே திருப்புறேன், நீடியில் உள்ளே நிறுத்திட்டு தான் திருப்புறேன். நீடில் உள்ளே இறங்கி நிற்கிது. இந்த தையலை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா வரும்போது நம்ம இந்த கிராஸ் தைச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஓகே, இப்போது இந்த எக்ஸஸ் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக்கை அதாவது ஹூப் பார்ட் தைச்சோம் இல்லையா, ஹெம்லைனே மேட்ச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு இது எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவில் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகேவா, இதை நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதை பேக் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
பேக்கோட நல்ல பக்கம் இப்போ மேலே இருக்குது. ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கத்தை கொண்டு போய் மேட்ச் பண்ணுறேன். இது நெக் பார்ட்டா, இது ஃப்ரண்ட்டோட நெக் பார்ட், இது ஃப்ரண்ட்டோட நெக் பார்ட் மேட்ச் பண்ணுறேன். இப்போ என்னை வந்து ராங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது. ரெண்டோட ரைட் சைடும், பேக்கோட ரைட் சைடு ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு ரெண்டுமே உள்பக்கமாக இருக்குது. ஓகே, ரைட்டு மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணி ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிடுறேன். ஷோல்டருக்கான அளவு நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 0.5. அந்த எக்ஸாக்டாக அந்த 0.5 தைச்சிடணும். ஒரே நேர்கோடு மாதிரி, மேலே கீழேலாம் க்ராஸாக எங்கேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக. 10 இன்ச்சு டீப்பு போயிருக்கேமே, நெக்ஸ்ட் ஸ்லோப் கொடுக்கணுமா? தேவையில்லை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த ஸ்லோப்பும் தேவையே இல்லை. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஸ்லீவை தைச்சிட்டு சைடு தைச்சிட்டா ப்ளவுஸே ஓவருங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா நான் தைச்சி முடிக்கிற டயத்துலேயே நீங்களும் தைச்சிடலாம். அதாவது நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, நம்ம ஸ்லீவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்லீவையும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ராங் சைடு போட்டிருக்கிறேன்னா, இந்த சைடு தான் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ இதுதான் ராங் சைடு. கரெக்டாக? இது ராங் சைடு, இது ராங் சைடு. இப்போ கீழே மடித்து தைக்கணும்ல, அது எப்படி இருக்கணும்? ராங் சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மடிக்கிறது இப்படி ராங் சைடை பார்த்த மாதிரி தான் மடிக்கணும். இதுதான் ராங் சைடு. எப்படி சொல்கிறேன்? ஏன்னா இந்த பக்கம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த பக்கம் ராங் சைடுக்காக மடிக்கிறேன். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐயோ தப்பாயிருமா, ஒரே கையில் தைச்சிருவோமா அப்படின்னு நீங்கள் தயங்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 0.5க்கு மடிச்சுக்கிறேன். பிகினராக இருக்கீங்கன்னா இதை கூட தனியாக ஒரு தையல் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 2 தையல் தெரியும். இல்லை 2 தையல் தெரியாது, ஒரு தையல் தான் தெரியும். இங்கே நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 0.5க்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் ஒரு 1 இன்ச்சு, ஏன்னா 1.5 தான் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ மடிச்சுட்டு இந்த ஓரமாக தைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், ஒரு தையல் தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த பக்கம் 2 தையல் இருக்கும். இப்போது இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் எக்ஸஸை ட்ரிம் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவுக்கும் டவுன் ஃபோல்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ராங்குன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ராங் சைடை பார்த்த மாதிரி தான் ஃபோல்டிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பாடியில் இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாடியை எடுத்துட்டேன். ஆம் ஹோல் சைடு, ஆம் ஹோல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே டாட் இருக்கும், இந்த வளைவில் ஒரு டாட் இருக்கும், இதுதான் ஆம் ஹோல் சைடு. இப்போ இந்த ஸ்லீவை நான் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டு பார்க்குறேன். இதான் எனக்கு ஃப்ரண்ட்டு சைடு. கரெக்டாக? ஃப்ரண்ட்டு சைடு நான் அப்படி போடும்போது ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க.
இது ஸ்லீவோட ரைட் சைடு, இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, ரெண்டையும் ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவோட ராங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி வைக்கும்போது நான் நாட்ச் போட்டேன் இல்லையா ஃப்ரண்ட் ஸ்லீவுன்னு சொல்லி, அது ஃப்ரண்ட்டு சைடு இருக்கணும். ஓகே, இப்படி தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு போட முடியாது. ஃப்ரண்ட்டு ஸ்லீவு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட தான் மேட்ச் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷோல்டர் டச்சர் ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, அது பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணுறேன். ஷோல்டரோட பாயிண்ட்டையும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணி இப்படி வச்சு பார்க்குறேன் கரெக்டாக எங்கிறது அப்படின்னு. ஏன்னா ஸ்லீவ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு, நான் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணலை, பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். 0.5 தைக்கிறேன். ஒரு ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா வருது, ஒரு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டையும் நீங்கள் தச்சு முடிச்சுட்டு தான் எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணணும். ஆனால் ஒரு ஸ்லீவில் எக்ஸஸ் வராமல் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸை கட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸஸை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண பார்க்கணும். ஒரு ஸ்லீவ் ஜாயின் ஆச்சுன்னா இப்போ இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் ஆகும்னு அர்த்தம். இப்போ அந்த டாட் இன்டேக் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை கட் பண்ணால் மேபி கை டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு அவுட்ஃபிட்டில் ஸ்லீவ் ஏறும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த ரா எட்ஜை பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டேன். கரெக்டாக வந்துச்சு. இதுக்கு ஸ்லீவ்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்ளம்னு பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக ஒரு அவுட்ஃபிட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதில் ஸ்லீவ் ஏறும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு ரா எட்ஜும் எனக்கு மேட்சாக இருக்குது, மேலே கீழே முன்ன பின்னெல்லாம் இல்லை. ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வெளியில் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவில் வருது, ஒரு ரைட் சைடு எக்ஸஸ் வருது, லெஃப்ட் சைடில் எக்ஸஸ் வரல அப்படின்னா கையை பிரிச்சுட்டு திரும்ப தைக்கணும். எனக்கு ரெண்டுலேயுமே இந்த எக்ஸஸ் வந்து ஈக்குவலாக தான் வந்திருக்கு. அப்போ உண்மையாகவே அது எக்ஸஸ் தான். ஃப்ரண்ட்டு மேட்ச் ஆகிடுச்சு. பேக் சைடு வந்து ரொம்ப கீழே போயிடக்கூடாது. இந்த எக்ஸஸை ஜஸ்ட் இங்கேயே இப்படியே ட்ரிம் பண்ணிடணும். ஸ்லீவ் எப்படி தைக்கணும், இந்த மாதிரி எக்ஸஸ் வந்தால் எப்படி தைக்கணும் அப்படின்றத லைனிங் ப்ளவுஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் அதை திரும்ப நான் மறுபடியும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே எனக்கு ஈக்குவலாக வர்றதுனால நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன்.
நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு சைட் சீம் முடிக்கலாம். அதுக்கு பயஸ் ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா 1.25 இன்ச் வித்தில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர் இப்போ தான் முதல்ல தைக்க போகிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வித்தில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.25 கட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு, அதாவது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு இப்படி ராங் சைடு ஸ்டிச் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ரா எட்ஜு ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் மடித்து தைக்கும் போது அந்த இடம் குண்டாக இருக்கும். அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அந்த சீம் அலவன்ஸ் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து மெஷினோட டேபிள் சைடை பார்த்த மாதிரியும், இன்னொரு ஸ்ட்ரிப் எண்ணெயை பார்த்த மாதிரியும் இப்படி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்போட இந்த கார்னர்லேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். இந்த கார்னருக்கு தெரியுதா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். இதில் வைக்கும்போது இங்கேருந்து இந்த வரைக்கும் 2 ஸ்ட்ரிப்லேயுமே அந்த தையல் விழுந்திருக்கும். இப்படி தைச்சிட்டு திருப்புறோம் அப்படின்னாக்க அந்த தையல் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்கும். நீங்கள் மடித்து தைக்கும்போது உங்களை இது எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இவ்வளோ தான் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு இதை நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். இன்னொன்று ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஓகே, எக்ஸஸை ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இப்படி திருப்புறேன் அப்படின்னா இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை நான் மடித்து தைக்க போகிறேன் அப்படின்னு வைங்களேன். நான் மடிக்கிறேன் அப்படின்னா தெரியுதா, இந்த ரா எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரே இடமா இல்லாமல் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள். நல்ல பக்கமும் ஒன்று பார்த்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணுறேன். 0.5 ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ எக்ஸஸ் வேணாம் அப்படின்றதுனால ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இப்போ இதை மடிக்கிறேன் அப்படின்னா இந்த ராயட்ஜ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். அப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த இடம் என்ன ஆகும்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் அதுதான் வித்தியாசம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரே ஸ்ட்ரிப்பாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ணலாம். இது நம்மளுக்கு எப்படியும் உள்ளே போய் மறைஞ்சிடும். அதனால் இதை லேசாக அந்த இடத்துல ட்ரிம் பண்ணிப்பேன். இது ப்ளவுஸோட நல்ல பக்கம், இந்த ஸ்ட்ரிப்போட நல்ல பக்கம். ரெண்டும் ஒன்று பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ ஸ்ட்ரிப்போட ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரே இதுவாக ஸ்டிச் பண்ணி இதை திருப்பி அகெயின் அதை ஃபோல்டு பண்ணி அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இது இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரே டைமாக இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி இதை திருப்பி அந்த பக்கம் அப்படியே தைக்கவும் செஞ்சிடலாம். 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. நான் ஓப்பன்லேயே ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு அதுதான் பர்சனலாக பிடிக்கும். நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம ரா எட்ஜ் க்ளோஸ் பண்ணிட்டதுனால இதோட ரா எட்ஜை நான் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி இங்கே வைக்கிறேன். வச்சு 0.5 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நெக்கை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம்.
2 ரா எட்ஜும் மேட்ச் ஆகிட்டு இருக்கணும், முன்ன பின்னெல்லாம் போகக்கூடாது. ஷோல்டர் தையல் வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவ் தைக்கும் போது இருந்திருக்கும். இப்போ அதை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும் பேக் சைடை பார்த்த மாதிரியே. ஓகே, இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அந்த ராய்ஜை எடுத்துட்டு குட்டி குட்டியாக எங்கெல்லாம் வளைவு இருந்துச்சோ அங்கே மட்டும் நாட்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் இது நம்மளுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும். 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு 1/4 இன்ச்சை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரிம் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்க்குறேன். நெக்கு இங்கே வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவில் மட்டும் என்ன பண்ணுறேன்னா தையலில் போய் விழுகாமல், நீங்கள் தைச்ச தையலில் சிசர் பற்றவே கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்தில் குட்டி குட்டியாக கிராஸாக ஒரு கட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கேர்வாக இருக்கிற இடத்துல மட்டும் அதை கொடுக்கணும். அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ராய்ஜ் இருக்கு இல்லையா, இது அப்படி மிஷினை பார்த்த மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த ஒயிட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதோட ஓரத்தில் தையல் போட போகிறேன். இந்த தையலுக்கு பேர் டாப் ஸ்டிச். அப்படி போடும்போது கீழே இருக்கிற ராய்ஜும் இந்த சைடை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி எதுக்கு அதை சொன்னேன், பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். ஓரத்தில் ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு காட்டுறேன். சுற்றி டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ராங் சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ராய்ட்ஜ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து நீங்கள் திருப்பினீங்கன்னா தெரியும், நீங்கள் போட்ட தையல் இங்கே இருக்கும். அந்த தையலுக்கு மேலே அந்த ராய்ட்ஜை கொண்டு வந்து வச்சு அகைன் ஒரு திருப்புனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நெக்கோட ராய்ட்ஜ் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிரும் நீட்டாக. ஓகே, இந்த மாதிரி திருப்பி சுற்றி மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு வரணும். அவ்வளோதான், நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டில் கண்டிப்பாக அயன் கொடுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும். ஓகேவா, இப்போ நான் தான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம முடிக்க வேண்டியது சைடு சீம். நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் லென்த் எடுத்தீங்களோ அந்த ஸ்லீவ் ரவுண்டை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு இப்போ எனக்கு 8 இன்ச்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 8 இன்ச் தான் கொடுத்தேன். கரெக்டாக நம்ம கீழே ஹெம்லைனில் வந்து ரேண்டமாக தான் நம்ம மார்க் பண்ணோம். ஸ்லீவ் டிராஃப்டிங் அப்போது ஸ்லீவ் ஓப்பன் என்ன வருதுன்றதை நம்ம மார்க் பண்ணலை. எனக்கு வந்து 8 இன்ச்சில் லூஸாக வச்சேன் அப்படின்னா 11 இருக்குது. 5.25 எங்கே வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, இங்கே சீம் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான். இங்கே சீம் அலவன்ஸ் 1 இன்ச். கீழே ஹெம்லைனில் சீம் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஓகே, 1.5. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும், அப்படியே ரேண்டமாக கையில் போடக்கூடாது. பாருங்கள், நான் ஸ்கேல் வைக்கிறேன். அந்த ஸ்கேல் பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வந்து நான் மாற்றி வைக்கல, ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் பண்ணுது. உங்களுக்கும் நீங்கள் என்ன சைஸாக வேணால் இருங்க, XL, XXL, XXLன்னு உங்களுக்கும் இந்த ரிசல்ட்டு தான் வரணும். நீங்கள் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு தான் வரும். ஓகே, இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணேன், இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் கனெக்ட் ஆகணும். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட என்ன சொல்கிறது, அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் வந்து நான் 1 இன்ச்சுக்கு அப்படியே வந்துட்டு அப்புறமா நான் பிரித்து அதை கட் பண்ணல, தனித்தனி தான் கட் பண்ணேன். ஸோ அதனால் இது எனக்கு இந்த இடத்துல
ஒரே இடமா வராது, கொஞ்சம் ஒரு புள்ளி மேலேயும் கீழேயும் தான் இங்கே ஜாயிண்ட் ஆகும். அது என்னன்ற ரீசன் வந்து உங்களுக்கு நான் அங்கே மார்க் பண்ணும்போதே சொல்லிட்டேன். ஓகே, அதுக்காக இது எனக்கு ஃபிட்டாக இல்லாமல் போகாது. ஸோ ஃபிட்டிங்க்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தைக்கும் போது ரெண்டோட ரா எட்ஜையும் மேட்ச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஒன்றா இருக்கணும், முன்ன பின்ன மேலே கீழேலாம் இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி ஓடுது தையல் மிஷின். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே அடிஷ்னலாக இப்போ எக்ஸஸாக இருக்குது தெரியுமா, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ இது நமக்கு தேவையில்லை, ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சைட் சீம் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு பாருங்கள். ஒரே நேர்கோட்டில் தையல் வந்திருக்கு, இப்படி தான் வரணும். அதே மாதிரி தான் இந்த சைடு சீமும் முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து ஹூக்கும் லூப்பும் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வெயிஸ்ட் பார்ட் லூஸாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பேக் டாட் இருக்கு இல்லையா, இந்த பேக் டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 0.5 பிடிக்கிற மாதிரி வரும், அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு 0.5 போட முடியலை, டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த பேக் டாட்டை வந்து பிரித்து விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒன் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி இதில் எந்த ஆல்ட்ரு பண்ணுற மாதிரியுமே இருக்காது. ஒன்று 0.5 பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை 0.5 பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே ஒழிய. பட் ஃபிட்டிங் வைஸ் இது ரொம்பவே கரெக்டாக வரும். இதை இதுக்காக தான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன், இதுக்காக தான் இங்கே வச்சுருந்தேன் காட்டுறதுக்காக. ஸோ இந்த கப்பு வந்து இப்படி அழகாக உள்ளே போய் ப்ளேஸ் ஆகும். உங்களுடைய பஸ்ட்டு வந்து நான் வந்து பஸ்டியர் பர்சன் கிடையாது, அதனால் எனக்கு ஓவராக அப்படி இருக்காது, ஷேப்பாக இருக்காது. நான் 1.5 இன்ச்சு கொடுத்து தைச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல இது வந்து ஒரு ரூம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்ருக்கும் நல்ல பெருசாகவே. ஸோ என் பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இது உள்ள ப்ளேஸ் ஆயிரும், கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருக்காது போட்டாக்க. அந்த ஷேப் எப்படி போகுதோ அதே மாதிரியே தான் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2000லேருந்து 5000க்குள்ளே ஒரு 2 மந்த்தில் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஒரு அவுட்ஃபிட்டை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தருவேன். ஆமாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது தாங்க ஆல் ஓவராக இதோட ஃபினிஷிங். பேக்கில் பாருங்கள், நான் உங்களுக்கு வேறு கலரில் ஸ்டிச் பண்ணதுனால இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேபி கொசை அப்படின்னு தெரியலாம். பட் சேம் கலர் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாக்க இது நீட் லுக்காக இருந்திருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் தைக்கும் போது இப்படி போடாதீங்க. உங்களுக்கு இந்த தையல் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பெரிய பெரிய ஸ்டிச் போட்டால் தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுன்றதுனால அந்த தையல் எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக இப்படி பெருசாக தைச்சிருக்கேன். நீங்கள் ஆனால் சின்ன தையலாக தான் இதை ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், ஆல் ஓவராக முடிஞ்சிருச்சு. என்னோடய சேனல் நீங்கள் பார்த்ததுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காகவும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.